சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நம்மில் பொங்குதே. தாத்தா வணக்கம். வணக்கம் சொல்லுங்களே. இறைவனுக்கு வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். ஓகே, அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணியில்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நம்மில் பொங்குதே அப்படின்னு சொன்னீங்கள. நம்ம சந்தோஷமாக வாழ்கிற காலம் எது தாத்தா? சொல்கிறேன் செல்வங்களே. 20லிருந்து 60 வரை அதுதான் நாம் மனைவி மக்களோடும் மக்கள்னு சொல்லிட்டுலாம் கோதை செல்வங்களோடும் நாம் சந்தோஷமாக ஒரு நிலையான வாழ்கிற காலம் எதுன்னா 20லேருந்து 60 வரையிலும் தான். 20க்கு முன்னால் அது இளமை காலம், குழந்தை பருவம் என்று சொல்லலாம். 20க்கு பிறகு தான் நாம் மெச்சூர்ட் ஆகிறோம். அதுக்கு பிறகு தான் நாம் உழைப்பதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் குழந்தை செல்வங்களோடு நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய, ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலகட்டம் எது என்றால் 20லேருந்து 60 வரையில் தான். 20க்கு முன்னே குழந்தை பருவம், 60க்கு பிறகு முதியோர் காலம், அதற்கு பின் நம்ம ரிட்டையர்ட். அப்போது நம்ம சரியாக வாழ்கிற காலம் எவ்வளோ தாத்தா? அதான் 40. 20லேருந்து 60 வரலையும் 20, 30, 40, 50, 60 இந்த 40 வருடங்களுக்குள்ளே நம்ம வாழ்வை சந்தோஷமாக அனுபவித்து விட வேண்டும். அதற்கு பிறகு நாம் ரெடியாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. வேண்டுமென்றால் ஒரு 70 வயதிலும் இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி 84 வயசு அப்படியெல்லாம் இருக்கிறது தேவையில்லாதது. நமக்கும் கஷ்டம், நம்மால் பிறருக்கும் கஷ்டம். நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். 60 வருஷத்துக்கு மேலே. 70 வருஷத்துக்கு பிறகு வி ஷுட் பி ரெடி. எல்லாம் பேக்கப் பண்ணின்னு இருக்கணும். அதிகமாக சொல்ல வேண்டாம். அது எப்படி தாத்தா 70க்கு மேலே வெளில இருந்தால் தான் இருக்கணும்? அதுக்கு மேலே எப்படி தாத்தா? வாழ்வதும் சாவதும் நமது கையில். அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. நமது கையில் இருக்கிறது. ஓகே தாத்தா, நீங்கள் சொன்னது எங்களுக்கு புரியுது தாத்தா. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம விருப்பப்படி போவதற்கு திட்டம் போட்டால் அது சரியா தாத்தா? நோ. நம்மை நாம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டுமே என்றால் 70 வயது வரையிலும் இருக்கலாம். உழைக்குவோம், உழைத்ததை சேர்த்து வைப்போம், 70 வயசுல அனுபவிப்போம். அதற்கு பிறகு ஆண்டவன் இருக்கிறான். ஏஸ், நாம் யாரை நம்பி பிறந்தோம்? ஆண்டவனை நம்பி பிறந்தோம். 70 வயசுக்கு மேலே, என் வயசு வரலையோ அதுக்கு மேலே 100 வயசு வரலையும் இருக்க வேண்டுமானால் அதை நம்மை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு இறைவன் இருக்கிறார். எல்லாம் அவன் சித்தம். வாழ்வதற்கு நம்ம பயப்படக்கூடாது. சரிங்க தாத்தா. அப்போது நீங்கள் சொல்கிற பிரகாரம் 40 வருஷம் தான் நமக்கு. ஆம், எல்லாத்திற்கும் அந்த 40 வயதை குறிப்பிடுவார்கள். அதனால் தான் 20லேருந்து 60 வரையும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு பிறகு ஓய்வு
வேண்டி இருக்கும். 20க்கு முன்னே நம்ம பருவத்தை அடையாமல் இருப்போம். நல்லது கெட்டது தெரியாது, உடல் வலிமை இருக்காது. 1லேருந்து 20 வரையிலும் நாம் 20க்கு மேலே எப்படி இருக்கணும்னு நம்ம பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குழந்தை குட்டிகளோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு பிறகு நம்முடன் நமது அப்பா அம்மா இருப்பார்களா என்பதும் சந்தேகம். அதனால் எல்லாவற்றையும் நம்ம இந்த 40 வயதுக்குள்ளே அனுபவித்து விட வேண்டும். சரிங்க தாத்தா, சரிங்க செல்வங்களே. 20லிருந்து 60 வரைக்கும் என்றும் தொல்லையடா. தொல்லை இல்லை, அதான் விழிப்பு காலம், வாழ்நாள். ஓகே.